தற்பொழுதைய ஒரு அண்மை செய்தி. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். கடந்த வாரம் அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்தது குறித்து பிரதமர் மோடியிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் புட்டின். பிரதமர் மோடியை தொடர்பு கொண்டு புட்டின் பேசியிருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். கடந்த வாரம் அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்தது குறித்து பிரதமர் மோடியிடம் பகிர்ந்து கொண்ட ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். ரஷ்ய அதிபர் புட்டின் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேச்சு நடத்தியிருக்கிறார். கடந்த வாரம் அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்தது குறித்து பிரதமர் மோடியிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் புட்டின். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். கடந்த வாரம் அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்தது தொடர்பாக பிரதமர் மோடியிடம் தொலைபேசி வாயிலாக புட்டின் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்தது குறித்து பிரதமர் மோடியிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். கடந்த வாரம் அலாஸ்காவில் அமெரிக்க அதிபர் ட்ரம்பை சந்தித்தது குறித்து பிரதமர் மோடி பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ரஷ்ய அதிபர் புட்டின். இது முழு விவரங்களையும் வழங்குவதற்காக செய்தியாளர் கவியரசன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். கவியரசன், தற்பொழுது பிரதமர் மோடியை ரஷ்ய அதிபர் புட்டின் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார். அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் சங்கீதா. ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான போர் 3 ஆண்டுகளை தாண்டி நடந்துட்டு வருது. இரு நாடுகளுக்கும் இடையில சமரசம் செய்து வைப்பதற்கான முயற்சியில இந்தியா தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறது. பிரதமர் மோடி அவர்களை பொறுத்தவரை இரு நாட்டு தலைவர்கள்ட்ட பேசும்போதும் போர் என்பது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்காது, அமைதியாக நடைபெறக்கூடிய பேச்சுவார்த்தை தான் தீர்வாக இருக்கும் அப்படின்னு அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு. இதே முயற்சியை அமெரிக்க அதிபர் ட்ரம்பும் எடுத்திருக்கிறார். ஆனா நம்ம இந்தியா ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் விலகி அவர் பொருளாதார வர்த்தக ஒப்பந்தத்தை கையில் வைத்துக் கொண்டு இரு நாடுகளிடமும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த சூழ்நிலையில சில நாட்களுக்கு முன்பு அலாஸ்காவில் ட்ரம்பை சந்திச்சு புட்டின் பேசினாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த சந்திப்புக்கு முன்பாக பிரதமர் மோடி அவர்களோட புட்டின் தொலைபேசியில பேசியிருந்தாரு. அதே போல யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் பேசியிருந்தாரு. இந்த நிலையில அந்த பேச்சுவார்த்தை முடிந்த பிறகும் பிரதமர் மோடி அவர்களை தொடர்பு கொண்டு புட்டின் அந்த மீட்டிங்கின் போது என்ன மாதிரியான விஷயங்கள் பேசப்பட்டது, எதற்கெல்லாம் அழுத்தம் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறத விவரித்திருப்பதாக தகவல் வெளியாகிருக்கிறது. 3 மணி நேரத்துக்கு மேல அந்த சந்திப்பு நடைபெற்றது. ஆனா அது முடிஞ்சு பிரஸ் மீட்ட வர்றாங்க புட்டினும் ட்ரம்பும். ஆனா செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு இருவருமே பதில் சொல்லல. குறிப்பாக பேச்சுவார்த்தையில என்ன விவாதிக்கப்பட்டது அப்படிங்கிறத அவங்க தெளிவாகவே சொல்லல. அதனால உடன்பாடு எட்டப்படவில்லை, அந்த பேச்சுவார்த்தை முழுமையாக வெற்றி பெறல அப்படின்லாம் பேசப்பட்டது. அதனைத் தொடர்ந்து யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இன்றைக்கு ட்ரம்பை சந்திச்சு பேச போறாரு. சோ இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நேரத்துல புட்டின் அவர்கள் மோடி அவர்களை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறாரு. இந்த இடத்துல நம்ம அமெரிக்காவோடு என்ன பேசுறேன் அப்படிங்கறத போறதுக்கு முன்னாடியும் இதெல்லாம் பேச போறேன்னு புட்டின் சொல்லியிருக்கிறாரு. போயிட்டு வந்த பிறகும் தற்போது மோடி அவர்களை தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தையில என்ன நடந்தது அப்படிங்கறத அவர் விவரிச்சிருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது இந்த பிரச்சனையில் அமெரிக்காவுக்கு கொடுப்பதை விட ஒரு கூடுதல் முக்கியத்துவத்தை இந்தியாவுக்கும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் புட்டின் கொடுப்பதாகவே அரசியல் பார்வையாளர்கள்லாம் சொல்றாங்க. ஏன்னா அமெரிக்காவாவது பொருளாதாரத்தை அடிப்படையாக வைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறது. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இரு நாடுகளுக்கு இடையே அமைதி ஏற்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறது. வர்த்தகம், பொருளாதாரம், ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் தாண்டி அந்த இரு நாடுகளுக்கு இடையில 3 ஆண்டுகளாக போர் நடைபெற்று வருகிறது. அது நிறுத்தப்படணும், 2 நாட்டிலையும் மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியை முன்வைத்து மோடி அவர்கள் செயல்பட்டு வருகிறாரு. இத்தகைய சூழல்ல தான் ட்ரம்ப் கிட்ட என்ன பேசினேன் அப்படிங்கிறத புட்டின்
மோடி அவர்கள்ட்ட சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு ஜெலன்ஸ்கியை வந்து ட்ரம்ப் சந்திக்கிறாரு இன்னும் சில மணி நேரங்கள்ல. அந்த சந்திப்பு முடிந்த பிறகு அவரும் கூட அங்க என்ன பேசினேன் அப்படிங்கிறத பிரதமர் மோடி அவர்கள்ட்ட சொல்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரியுது. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவையும் தாண்டி இந்தியா ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு சங்கீதா. பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டினின் தொலைபேசி உரையாடல் தொடர்பாக முழு விவரங்களையும் பகிர்ந்தமைக்கு நன்றி கவியரசன்.